வணக்கம் நண்பர்களே. 21/7/2024 இன்றைக்கி நடந்த டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர் கீழே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் 10 கொஷினாக பிரித்து நான் உங்களுக்கு ஒரு 3 வீடியோவாக போடுறேன். இந்த ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், 91வது கேள்வி. 2.5 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ பூமாலை உருவாக்க டேஷ் மீட்டர் நீளத்திற்கு மேல் பூச்சரம் தேவை. எவ்வளோ லென்த்துன்னு கேட்குறாங்க. மோர் தென் டேஷ் மீட்டர்னு கேட்குறாங்க. அதோட லென்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. லென்த்து அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த சுற்றி வரக்கூடிய சுற்றளவு. இந்த சர்க்கம்ஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லென்த்து அப்படிங்கிற வேர்டாலையும் ரெஃபர் பண்ணுவோம். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட சுற்றளவு எவ்வளோக்கு மேலே அதிகமாக இருக்கணும்னு கேட்குறாங்க. வட்ட வடிவம் அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா, சர்க்குலர்னு சொல்லிட்டாங்க, சர்க்குலர் கார்லாண்டுன்னு. வட்டத்துக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் 2.5. இது மொத்தத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 2 இன்ட்டு 2.5னா 5. 5 இன்ட்டு 22 அப்படின்னும் போது 110/7. 110 7 அடித்தோம் அப்படின்னா 7 7 மீதி 4 7 35 புள்ளி மீதி 5 7 49. எதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா 15.7 விட 15.7ங்கிறது கரெக்டான ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளோ நீளத்துக்கு மேலே தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 15 மீட்டர் நீளத்துக்கு மேலே தேவை. சொல்லப்போனால் எல்லா மீட்டருமே கூட இதில் மேட்ச் ஆகும். 15.7ங்கிறது 5க்கு மேலேயும் கூட தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கிறது 15.7ன்னு ஆன்சர் வருது. ஸோ எவ்வளோ மீட்டர் நீளத்துக்கு மேலே தேவை அப்படின்னா 15 மீட்டர் நீளத்துக்கு மேலே தேவை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? கேள்வி எண் 92. ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது இந்த பொது வடிவத்தில் இருக்கும். ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கம் ஸ்கொயர் ஆஃப் அண்ட் ஆட் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆட் நம்பர்னால் எதாவது வரும்? 1 3 5 7 இதெல்லாம். இதோட ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இந்த மாதிரி வருது இல்லையா? இது எல்லாத்துக்கும் பொது வடிவம் கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்லேருந்து பார்ப்போம். ஆப்ஷன்லேருந்து பார்க்குறது ஈஸி. 8m. 8mனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். முதல் நம்பரே எடுத்துக்கோங்க. 1 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இது கிடையாது. 8m - 1 என்ன அர்த்தம்னா இன்னும் ஒரு நம்பரை ஆட் பண்ணால் -1 கொடுத்துருக்காங்க இல்லையா? 8ஆல் டிவைட் ஆகிறத விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு 9 ஏன்னு எடுத்து காட்டானே, 9ஐ 8ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 1 8 8 மீதி தான் 1 வருது. சரியா? இந்த -1னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இருக்கும்னு அர்த்தம். அப்போ இது கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்? 8m + 3னா 8ஆல் வகுக்கும் போது மீதி 3 வரும்ன்ட்டு. கிடையாது. 8ஆல் வகுத்து காட்டும்போது மீதி 1 தானே வருது. இது இல்லை. நீங்கள் இதை சொல்லும் போதே ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு இருப்பீங்க பாருங்களேன். வந்த ஸ்கொயர் நம்பரை 8ஆல் வகுக்கும் போது மீதி என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் 8m + 1. நீங்கள் எந்த நம்பரை எடுத்து பார்த்தாலும் சரி, 1 கூட 1 8ஆல் வகுப்படாது. அப்போ மீதியே அந்த 1 வந்துடும். 25 25 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 8 24 மீதி 1 வந்துடும் பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது எது அப்படின்னா 8m + 1 அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. புரியுதுங்களா? ஒற்றைப்படை என்னுடைய வர்க்கம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா அப்போ 8m + 1 ஆப்ஷன் டி. 93. முக்கோணத்தின் கோணங்கள் 3x - 40, x + 20 மற்றும் 2x - 10 எனில் எக்ஸின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முக்கோணத்தோட 3 கோணங்களில் கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி. இதை நம்ம நிறைய காலை எழுந்தோன்னு கணக்குலையும் டெஸ்ட் வைக்கும்போதுமே இந்த மெத்தடில் இன்னும் சொல்ல போனால் அந்த வடிவியல் டாபிக் சொல்லும்போது அதை நிறைய சொல்லியிருக்கோம். அதே மாடலில் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். 3x + x 4x ஒரு 2x 6x. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இது -40 -10 அப்படின்னா -50, கூட இது ஒரு +20. அப்போ 50ல் 20 போயிடுச்சுன்னா 30. பெரிய நம்பர் குறி மைனஸுங்கிறதால -30. இந்த -30 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா +30ன்னு ஆகிடும். 180 30 கூட்டினோன்னா 210. பெருக்கல் இருக்கிற 6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல 6. அப்போது 3 6 18 மீதி 3 5 6 30. ஸோ வகுத்தா என்ன கிடைக்குது அப்படின்னா 35 டிகிரி. ஆப்ஷன் பி. புரியுதுங்களாமா? அந்த முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதல் தெரிஞ்சால் போதும். 94. sin a - b = 1/2, cos a + b = 1/2 எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க.
நம்ம முக்கோணவியல் பற்றின டாபிக் போடுறப்ப ஒரு 5 வீடியோ அதில் போட்டிருந்தோம் முக்கோணவியல் டாப்பிக்கில். அதில் ஒவ்வொரு மாடலில் இருந்துமே இந்த கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த ட்ரிக் தெரிஞ்சால் போதும், இதுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 2வது டைப்பில் முக்கோணவியல் டாபிக் போடும்போது 2வது டைப்பில் அந்த டேபிள் ஒன்று சொல்லியிருப்போம். சைன் காஸ் டேனுக்கெல்லாம் அந்த டேபிள் வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. ஜஸ்ட் அந்த டேபிள் தெரிஞ்சால் அதை ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷன்லேருந்தே சொல்லுவோம். A 45 B 45ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 45 மைனஸ் 45னா என்ன கிடைக்கும்? 0. சைன் 0 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1/2. அப்போ இது கிடையாது. 60 30ன்னு எடுத்துக்கலாம். இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா A மைனஸ் B 60 மைனஸ் 30 அப்படின்னா என்ன கிடைக்குது? சைன் 30. சைன் 30 அப்படிங்கிறது கரெக்டு, 1/2 தான். இங்கே கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், 60 + 30ன்னு போட்டால் இங்கே 90ன்னு ஆகிடும். காஸ் 90ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0. அந்த அட்டவணையில் சொல்லியிருப்போம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டுக்கு கரெக்டாக வருது, செகண்டுக்கு கரெக்டாக வரல. அப்போ இது ஆன்சர் கிடையாது. சி ஆன்சர் வருவோம். 45 15 இங்கே ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா 45ல் 15 போயிடுச்சுன்னா 30. சைன் 30க்கு 1/2 கரெக்டாக இருக்குது. காசுக்கு வருவோம். A + B 45 15 கூட்டணும் அப்படின்னா 60. சைன் 60 டிகிரிக்கும் வேல்யூவும் 1/2 தான். அந்த அட்டவணை முக்கியமாக அதான் நடத்தும் போதே சொல்லியிருப்போம்ல, அட்டவணை 2 வாட்டி பார்த்துட்டீங்க, எழுதி பார்த்துட்டிங்கன்னா போதுன்ட்டு. இதோ கரெக்டாக 1/2 வந்துடுது பாருங்கள். ஸோ ஆன்சர் 45, 15 முடிஞ்சிச்சு. நீங்கள் டி ஆன்சர் கிடையாதுன்னு முதல்ல முடிவு பண்ணிடலாம். ஏன்னா A மைனஸ் B வரும்போது 30 மைனஸ் 15னா 15. நம்ம டேபிளில் டி பார்க்கவே, இந்த 15 டிகிரி பார்க்கவே இல்லைன்றதால அது ஆன்சர் கிடையாது. நம்ம புரிஞ்சுதா? ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்போவுமே. இதில் அப்படி தான் சொல்லியிருக்கோம் பாருங்கள். அடுத்ததாக 95. ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைகிறார். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அலுவலகத்தை 4 நிமிடம் முன்னதாகவே சென்றடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? நம்ம ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸ்பீடுக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே அவங்க நம்ம டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, டைமை வச்சு கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு என்ன பண்ணலாம்னா டைம் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் ஆன்சரை ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்கள். அப்போ டிஸ்டன்ஸு அதை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக எவ்வளவு தூரம்ட்டு. அப்போ டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பை ஸ்பீடு, ஃபஸ்ட்டில் ஸ்பீடு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 35 கிலோமீட்டர். இது ஃபஸ்ட்டு. இது போனால் அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 5 நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போது? இந்த ஸ்பீடில் போனால் 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால். சரி, 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் டிஸ்டன்ஸ் எக்ஸு, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50. இப்படி போகிறப்ப 4 நிமிஷம் சீக்கிரமாகவே போயிடுறாரு. இது 5 நிமிஷம் லேட் ஆகுது, இது 4 நிமிஷம் சீக்கிரம் போயிடுறாரு. அப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இது ஜென்ரலான டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கரெக்டாக வர டைம். 5 நிமிஷம் சீக்கிரம் போகிறது, இல்லை 5 நிமிஷம் லேட்டாக போகிறது, 4 நிமிஷம் சீக்கிரம் வர்றது. அப்போ ரெண்டுத்துக்கும் கேப் எவ்வளோ இருக்குது? 5 நாளும் 9 நிமிஷம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9. உங்களால் புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். 5ல் 4 மைனஸ் பண்ணக்கூடாது. இதுவும் லேட்டாக போகிறாரு, இதுவும் லேட்டாக போகிறாருன்னா மைனஸ் பண்ணலாம். இதுதான் நான் ரெகுலராக வர டைம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல்ல 5 நிமிஷம் சீக்கிரமாக வரேன், இல்லை 5 நிமிஷம் லேட்டாக வரேன், 4 நிமிஷம் சீக்கிரம் வரேன். அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஆகும்? 5 நாளும் 9 நிமிஷம் கேப் வரும். அந்த 9 தான் இது ஒன்று. இன்னொன்று, இது எல்லாம் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை மட்டும் நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டரில் கொடுக்குறாங்கன்னா டைமும் என்னவாகணும் அப்படின்னா ஹவர்ஸில் வரணும், மணியில். 1 மணி நேரத்துக்கு மொத்தம் 60 நிமிடம். அப்போ ஒரு நிமிடத்துக்கு 1/60. இது புரியுதுங்களாம்மா? ஸோ இவ்வளோ தான். இதை சிம்ப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே 9 இருக்கிறதால 9/60. இங்கே கழித்தல் வரும்போது என்ன பண்ணலாம்? கீழே ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கலாம். 35 பெருக்கல் 50. நீங்கள் எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே பெருக்கிட்டு மேலே கிராஸ் மல்டிப்ளை. இந்த 50 இங்கே போயிடும், இந்த 35 இங்கே போயிடும். அப்போ 50x மைனஸ் 35x. 50ல் 35 போயிடுச்சு அப்படின்னா 15x ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது? 9/60. அப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. 5ஆம் வாய்ப்பாடு 3 5 7 5 35. 1 3 3 3 9. இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3 3 6. நல்லா கவனிங்க, மீதி என்னென்ன இருக்குது? இங்கே எக்ஸு பை கீழே 7 5 35ன்னு இருக்குது. அந்த 35 அங்கே கொண்டு போயிடுறேன். 35 பை கீழே இங்கே என்னவாயிடுச்சு? 1 3 3 இந்த 6 கேன்சல் ஆகிட்டு 3 6 பையில் 2 இருக்குது. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? அப்போ 35/2, 35 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 17.5 கிலோமீட்டர். அப்போ அவருடைய வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு இருக்கிற தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி.
மறுபடியும் கூட இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். x/35 x/50ன்னு இருந்துச்சு. 35ஐயும் 50ஐயும் கீழே பெருக்கிறோம், மேலே மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ 15x. இங்கே 9 நிமிஷம், அதனால் 9/60. சின்ன சின்ன கேன்சல் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த 0 0 அடிச்சிடலாம். இப்படி கூட நீங்கள் அடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 4 5 5, இது 3 5 15, இது 4 3 3 3 3 9, 4 3 3 3 6 முடிஞ்சிச்சா? இந்த 35 இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ 35/2 அவ்வளோதான். இப்படியும் கேன்சல் பண்ணலாம். நான் முதல்ல வேறு மாதிரி அடித்து காட்டினேன், இப்போ வேறு மாதிரி. எப்படி கேன்சல் பண்ணாலும் ஒன்று தான். 35ல் பாதின்னு அர்த்தம், 17.5 கிலோமீட்டர். இவ்வளோ தான் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. சரியா? அடுத்ததாக 96. ஒரு செங்கோண முக்கோணத்தில் பக்கங்களின் விகிதம் 1:√3:2 மற்றும் தீட்டா என்பது குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம் எனில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு. இப்போ பாருங்கள், இதில் அவங்க ஒரு முக்கோணம் சொல்லிட்டாங்க, செங்கோண முக்கோணம். இங்கே 90 டிகிரி. 90 டிகிரிக்கு எதில் இருக்கிறது தான் கர்ணம். எப்போவுமே கர்ணம் தான் பெரிய நம்பராக இருக்கும். 1√3 2. இது மூணுத்தில் எது பெரிய நம்பர்னு பார்த்தோன்னா 2 தான். 3 இல்லையா சார்னா? இது 3 இல்லை, √3. √3னா என்ன அர்த்தம்னா 1.732ன்னு அர்த்தம். அப்போ 1.7ங்கிறது 2 விட கம்மி தான். ஸோ கர்ணம் 2 சென்டிமீட்டர்னே வச்சுப்போம். அடுத்ததாக தீட்டாங்கிறது குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது தீட்டா அப்படின்னா அதுக்கு எதிரில் இருக்கிற நம்பர் அளவு தான் சின்னதாக இருக்கும். 1√3 ரெண்டுத்தில் சின்னதுன்னு பார்த்தோன்னா 1 தான். அப்போ எதிரில் 1 வந்துடும், இங்கே √3 வந்துடும். இது புரியுதா? இது புரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் ஈஸி. காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். நம்ம முக்கோணவியலில் டைப் 1 நடத்தும் போது இதை தான் சொல்லியிருப்போமே, காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இப்போ தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் எது? இங்கே √3 பை கர்ணம் என்னது? 2. அப்போ √3/2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. தலைகீழிகளை பற்றி சொல்லும்போது சீக்கண்டை பற்றி சொல்லியிருக்கோம். காசோட தலைகீழி தான் சீக்கன். அப்போ காஸ் ஸ்கொயருடைய தலைகீழி சீக்கன் ஸ்கொயர். 3/4 தலைகீழாக எழுதுனா 4/3. எல்சிஎம் எடுத்தால் முடிஞ்சிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிறது இது பின்ன கூட்டல் தானே. பின்ன கூட்டலுக்கு கீழே இருக்கிறத அப்படியே பெருக்கலாம். 4 3 12, மேலே குறுக்கு பெருக்கல் 3 9 ப்ளஸ் 4 16. 9ஐயும் 16ஐயும் கூட்டினேன்னா 25/12 அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ 25/12. ஏன்னா அந்த ட்ரிக்னாமெட்ரியை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக சொல்லிடலாம். 97. இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 4 மடங்கு. அதன் பரப்பளவு 400 சதுர சென்டிமீட்டராக இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் என்ன? இதுக்கு உங்களுக்கு மெத்தட்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப அழகாக ஆப்ஷன்லேருந்தே சொல்லலாம் பாருங்கள். அடிப்பக்கம் உயரத்தை போல் 4 மடங்கு. கேட்டிருக்கிறது அடிப்பக்கம் உயரம். அப்போ அடிப்பக்கம் பெருசாக இருக்கணும், உயரம் சின்னதாக இருக்கணும். இது அப்படி தான் இருக்குது, இது அப்படி இல்லை. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. சரியா? இது 3த்தில். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவு 400 சதுர சென்டிமீட்டர். இந்த ஒரு வார்த்தை போதும் பாருங்கள். பரப்பளவு என்ன வடிவம்? இணைகரம், அதாவது பேரலோகிராம். பேரலோகிராமோட பரப்பளவுக்கான ஃபார்முலா b/h. கீழே இருக்கிறதுல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 400 வருதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. 4 1 4 கிடையாது. 40 × 10 400 கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். 20 × 5 வராது. 25 100 தான், அதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் 40 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். அந்த பரப்பளவுன்ற ஒரு வார்த்தையை வச்சே உங்களால் சொல்ல முடியும் பாருங்கள். ஓகேவா? 98. 3 மாணவர்கள் A 3,2, B 4,5, C -1,5 என்ற புள்ளிகளில் நின்றால் அவர்களின் புவி ஈர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது ஒன்றும் கிடையாது, நடுக்கோட்டு மையம். நம்ம ஏற்கனவே ஆயத்தொலை வடிவலுக்கு வீடியோஸ் போடும்போது இந்த நடுக்கோட்டு மையத்தை வச்சு சொல்லியிருக்கோம். நடுக்கோட்டு மையத்துக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டி 3ஆல் வகுக்கணும், ஒய் எல்லாத்தையும் கூட்டி 3ஆல் வகுக்கணும். முதல்ல இருக்கிற நம்பரெல்லாம் எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறதுலாம் ஒய். ஃபஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 3 4 -1. 3 4 7, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6/3. ரெண்டாவது நம்பர் 2 5 7, 7 5 12, 12/3. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3, 2 3 6, 1 3 3, 4 3 12. ஸோ 2,4 அப்படிங்கிறது தான் அதனுடைய புவியீர்ப்பு மையம். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 99. இது ரொம்ப 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 ஈஸி என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம நடத்தியிருந்த இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் 3வது வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு சின்ன ட்ரிக் தான் சொல்லியிருந்தோமே. என்ன சொல்லியிருந்தோம்? மேலேயும் கீழையும் கொடுக்கறத நம்பரை ஆட் பண்ணால் 90 வருதான்னு பாருங்கள். 49 41 ஆட் பண்ணால் 90 வருது. அப்போ இதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம்.
அப்போ 1 ஈர் 1 2 பவரில் க்யூப் இருக்குது ப்ளஸ் 63 27 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 வருது. அப்போ இதோட வேல்யூ 1 ஸ்கொயர்னு அர்த்தம். வேறு எந்த ஐடியாவுமே வேண்டாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 90 வந்துச்சுன்னா அந்த வேல்யூ 1. 2 க்யூப் 8 1 ஸ்கொயர் 1 8ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 9. முடிஞ்சு போச்சு பாருங்கள். வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இதை தான் போட்டு நிறைய ஃபார்முலா அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணுவோம். நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கான வீடியோஸ் போடும்போது இதை நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிளோடவே இதை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 100. எக்ஸ் அச்சுடன் 225 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துவதும் 3,-5 என்ற புள்ளி வழி செல்வதுமான கோட்டின் வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் காண்க. வெட்டுத்துண்டுகளுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது எக்ஸ் அச்சோட 225 டிகிரி கோணம்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அச்சோட 225 டிகிரி கோணம்னா இது எக்ஸ் அச்சு. இங்கே பாருங்கள் 90 180 225 180 போயிடுச்சுன்னா மீதி 45. அப்போ 45 இந்த பக்கம். கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம்னா டீட்டாவுடைய வேல்யூ 45ன்னு அர்த்தம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா m = tan தீட்டா. tan தீட்டாவுடைய வேல்யூ தான் நம்ம என்னவா மாற்றிட்டோம்? 225 45 மாற்றிட்டோம். 250 மைனஸ் பண்ணோன்னா அப்போ tan 45 வேல்யூ இதே நம்ம முக்கோணவியலில் டேபிளில் சொல்லியிருக்கோம். tan 45க்கு வேல்யூ 1. அப்போ சாய்வு 1. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்வும் புள்ளியும் தெரிஞ்சதுன்னா y - y1 = m × x - x1. அப்போ y - y1ங்கிறது ரெண்டாவது நம்பர் -5 இங்கே மைனஸ் இருக்கிறதால +5 = m × x - mக்கு தான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல 1. அப்போ 1 × x - x1க்கு வேல்யூ 3. இப்போ மொத்தத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம். y + 5 அங்கே என்ன இருக்குது? 1 உள்ளே கொடுத்தோன்னா x - 3 x y எல்லாம் ஒரு சைடு x அங்கேயே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் ஒய்யை இங்கே கொண்டு வரேன் -yன்னு ஆகிடும். இந்த -3 இந்த பக்கம் கொண்டு வரேன். ஏற்கனவே இங்கே 5 இருக்குது. 5 3 8ன்னு ஆகிடும். அப்போ இப்போ என்ன கிடைக்குது? x - y = 8ன்னு கிடைக்குது. கரெக்டாக? இது வரைக்கும் x - y = 8ன்னு கிடச்சிருக்கு. அந்த ஈக்குவேஷன் என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்கேயே நிறுத்திட்டு இருக்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது வெட்டுத்துண்டுகளின் கூடுதல். அப்படின்னா என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 1 தான் இருக்கணும். 8ன்னு இருக்குது இல்லையா? 8ஐ இந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போ தனித்தனியாக x/8 - y/8 இது நடுவில் மைனஸ் இருக்கக்கூடாது, ப்ளஸ் இருக்கணும். அப்போ x/8 ப்ளஸ் y/ இந்த +8 மைனஸை உள்ளே கீழே கொடுத்துட்டேன்னா -8ன்னு ஆகிடும். ஏன் அப்படின்னா வெட்டுத்துண்டு வடிவத்துக்கு என்ன ஃபார்முலான்னா x/a ப்ளஸ் y/b = 1ங்கிறது தான் ஃபார்முலா. அப்போது கீழே இருக்கிறது தான் வெட்டுத்துண்டுகள் AB. அவங்க கேட்டிருக்கிறது இந்த வெட்டுத்துண்டுகளுடைய கூடுதல். இது A, இது B. அப்போ ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ -8, ரெண்டுத்தையும் கூட்டினா 8 - 8 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C 0. சரிங்களாம்மா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டதில் 10 கேள்வி இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கிற 20 கேள்விகளுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இந்த 10 கேள்வியில் நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.